பாருங்க சத்யா வித்யா, ஒருத்தி பாத்ரூம் கழுவு, ஒருத்தி என் கூட வந்து பாத்திரத்தை கழுவு. சீக்கிரமாக எல்லா வேலையும் செஞ்சு முடிக்கணும். அப்புறமா சாமி ஃபோட்டோவை சுத்தம் பண்ணணும், வீட்டை துடைக்கணும், நிறைய வேலை இருக்குது. வாங்க ஒருத்தராக ஒரு வேலையாக பண்ணுங்க வாங்க. சரி நாங்கள் எல்லா வேலையும் பார்த்துருவோம், நீ என்ன வேலை பார்ப்ப? காலையிலேருந்து அம்மா இப்போ தான் சிரிச்சிருக்காங்க. இவள் வேறு ஏதாச்சும் பேசி கெடுத்து விட்ருவா போல. இவள் வேலை பார்க்கலனாலும் இன்றைக்கி நம்ம வேலை பார்த்து முடிச்சிடணும். இப்போ தான் அவங்க மூஞ்சில் சிரிப்பே வந்திருக்கு. இவள் எல்லாத்தையும் கெடுத்து விட்ருவா பேசி பேசியே. அம்மா அவள் வேலை பார்க்கலன்னா விடுங்க, நானே எல்லா வேலையும் பார்த்து தரேன். என்னடி புதுசாக இருக்குது, இன்றைக்கி நானே எல்லா வேலையும் பார்த்து தரேன்னு சொல்கிறேன். எப்போ இப்படிலாம் சொல்ல மாட்டியே? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா பார்க்கணுன்னு தோணுச்சு சொன்னேன். இப்போ உனக்கு வேலை பார்க்கணுமா வேணாமா? பார்க்கணும். போய் ஒரு வேலையாக ரெண்டேன்னு பாருங்கள். நீ அவளை விடுமா, ஒரு கிறுக்கி. நீ என்ன வேலை பார்ப்பன்னு மொத்தம் சொல்லு. எங்களுக்கு இத்தனை வேலை எடுக்கிற, நீ என்ன வேலை பார்ப்ப? சின்னருமை, நைட்டு கொட்டிக்கிறதுக்கு தட்டை தூக்கிட்டு வருவேல, அப்போ என்னத்தை திம்ப? நான் தானே சமைச்சு கொடுக்கணும். அந்த வேலையை தான் நான் பார்ப்பேன், நீ மித்த வேலையை பாரு. அம்மா டெய்லி நைட்டு தோசை சுடாதீங்கம்மா, இட்லி சுடாதீங்கம்மா, விதவிதமாக செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னு கேட்குறேன். அப்புறம் இப்போ இருந்து வேலையை ஆரம்பித்தாதான் நைட்டுக்கு உங்களுக்கு செஞ்சு கொடுக்க முடியும். எனக்கு வேலை இருக்குது. நீ ஏவாம நீ போய் ஓ வேலையை பார்ப்போ. சரி அப்போனா நான் வீட்டை மட்டும் தொடச்சிட்டு நான் போய் படுக்க போகிறேன். எனக்கு தூக்கம் வருது இப்போவே. என்னது அதுக்குள்ளே தூக்கம் வருதா? நைட்டு 12 மணி ஆனாலும் அந்த ஃபோன் எடுத்து வச்சு நோண்டிகிட்டே இருப்பேன். அப்போல்லாம் உனக்கு தூக்கம் வராது. வேலை சொன்னால் உனக்கு வெள்ளனே தூக்கம் வந்துடும். மரியாதையாக சொன்ன வேலையெல்லாம் முடி, அப்புறம் என்கிட்ட அடி தான் வாங்கிட்டு போவேன். வித்யா மாடே சொல்கிறத கேளு, வா ஆளுக்கு ஒரு வேலையாக பார்ப்போம். ஆமாம் நீ என்ன வந்திருந்து அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்க? அம்மா உனக்கு எதுவும் எனக்கு தெரியாமல் வாங்கி கொடுத்துருப்பாங்களோ? ஸ்வீட் எதுவும் வாங்கி சாப்பிட்டியா? இல்லை வேறு எதுவும் உனக்கு எக்ஸ்ட்ரா காசு கொடுத்தாங்களா? எதுவாக இருந்தாலும் சொல்லு, தங்கச்சி ஒன்று அடிக்கலாம் மாட்டேன். எதுவாக இருந்தாலும் சொல்லு, பங்கு மட்டும் எனக்கு கொடுத்துரு. அப்படி ஏதாச்சும் இருந்தால் நானும் ஜாலியாக வேலை பார்ப்பேன்ல, அதனால தான் கேட்குறேன். எதுவாக இருந்தாலும் சொல்லு. ஆமாம் வேலை பார்க்குறதுக்கு உனக்கு ஸ்வீட்டு ட்ரெஸ்ஸு எல்லாம் வாங்கி தருவாங்க. போயிருந்துட்டு இல்லைன்னா நீ இப்படிலாம் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேச மாட்டியே. எப்படி அம்மாட்ட காசு இல்லை ஏதாச்சும் வாங்கியிருப்பேன், அதனால தான் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன். ரொம்ப பிகு பண்ணாமல் என்ன வாங்கினேன்னு சொல்லு. நீ வேலை செஞ்சால் வேலை இப்போ செய், இல்லைன்னா அம்மாட்ட இப்படியே நின்று பேசிகிட்டே இருந்தால் அடி வாங்கி சாவு. எனக்கு தெரியாது, நான் போய் வேலையை பார்க்க போகிறப்பா. வித்யா, நீ வேலை செய்கிறதும் இல்லாமல் வேலை செய்கிறேன்னு சொல்கிற பிள்ளையும் சேர்த்துக்கு எடுத்துக்கிட்டு இருக்கியா? மரியாதையாக போய் சொன்ன வேலையெல்லாம் செய். என்கிட்ட வீணை அடி வாங்கி சாக போகிற பாரு. செய்கிறேன் வேலை செய்கிறேன்னா சும்மா விடுவேன், அப்புறம் தேவையில்லாமல் நடிப்பேன். அதுக்கு நான் வேலையே செஞ்சுட்டு போயிடுவேன். தள்ளு, நான் போய் வேலை செய்கிறேன். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், சாமி ஃபோட்டோவை தொடப்பேன், வீடை துடைப்பேன். இந்த பாத்திரம் கழுவுற வேலையெல்லாம் எனக்கு தெரியாது. அதை உங்கள் அருமை மூச்ச சத்தியாகிட்டே கொடுத்துருங்க. அந்த வேலையெல்லாம் எனக்கு பிடிக்காது, நான் செய்ய மாட்டேன். போய் சொல்ல எதையாச்சும் ஒரு வேலையை பாருப்போ. அந்த பிள்ளை ஒன்று உன்னை மாதிரி போட்டியெல்லாம் போடாது. பார்த்தேல என் பிள்ளைய, ஒரு தடவை சொன்ன உடனே நானே எல்லா வேலையும் செய்கிறேம்மான்னு சொல்லிச்சு. அதெல்லாம் உன்னை மாதிரி கணக்கு பார்த்துக்கிட்டு தெரியாது. உன்னை பெற்றதுக்கு சும்மா இருந்திருக்கலாம். பாடுறா, வந்ததுலேருந்து அம்மாவும் மகளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கீங்களே, அப்போ ஏதோ நடந்திருக்கு. சரி எப்படி நான் கண்டுபிடிச்சிருவேன். 2 பேரும் உஷாராகவே இருங்க. ஆமாம் நடக்குது. போ வேலையை பாரு, சொல்கிறத விட்டுட்டு மித்த எல்லாம் பண்ணுவேன். போகிறேன். அப்படி அம்மாவும் பிள்ளை என்ன தான் பேசிக்கிறாங்க, ஒட்டி கேட்போம். ஏன் சத்யா, காலைல நான் உன்னை திட்டுனேனே, அதை நினச்சி என் மேல் நீ கோவமாக இருக்கியா? காலேஜ் போய் வருத்தப்பட்டியா என்ன? அதெல்லாம் அப்போவே மறந்துட்டேம்மா. காலேஜ் போகவும் கொஞ்சம் நேரத்தில் மாறிட்டேன். நான் தான் தேவையில்லாத வேலை பார்த்துட்டோன்னு தோணுச்சு. மித்தபடி எனக்கு உங்கள் மேலெல்லாம் ஒரு கோபமும் இல்லை. காலேஜ் போனதுக்கப்புறம் அப்படியே மலர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன்னா அப்படியே இன்டர்வியூ வந்துச்சு. கேண்டீன் பக்கம் போனோம். அப்படியே கொஞ்சம் நேரம் போயிடுச்சு, வீட்டுக்கு வந்துட்டேன். அவ்வளோதான், எனக்கு எல்லாம் மறந்துடுச்சு. நீங்கள் தான் தேவையில்லாமல் அதை போட்டு மனசை குழப்பிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரி காலையில் ஏன் அவ்வளோ கோவப்பட்டீங்க? அது என்ன தான் விஷயம், என்கிட்ட சொன்னாதான் என்ன? அது ஒரு பெரிய கதை சத்யா. நான் உனக்கு இன்னொரு நாள் சொல்கிறேன், இல்லைன்னா அப்புறமா சொல்கிறேன். உனக்கு தெரிஞ்சனால நீ இவ்வளோ மெதுவாக கேட்குற. நல்ல வேலை, இந்த சின்ன எருமை கருணுலலாம் அவள் சிக்கலை. சிக்கியிருந்தானா என்கிட்ட கேட்டே நச்சரிச்சிருக்கான். சரிம்மா, அப்போ இன்னொரு நாள் சொல்லுங்கள், இல்லைன்னா அப்புறமா சொல்லுங்கள். நான் போய் வேலையை பார்க்குறேன். சரி நீ போய் வேலையை பாரு. டக்குன்னு வேலையை பார்த்துட்டு காலேஜில் ஏதாச்சும் படிக்க கொடுத்துருந்தா போய் படி. நான் அந்த சின்ன எருமை இந்த 2 வேலையை முடிக்கவோ, சமைக்கிறது காய்கறி ஏதாச்சும் இருந்தால் நறுக்கி கொடுக்க சொல்லணும். நேக்கா சின்ன வேலையை தூக்கிட்டு ஓடி போயிச்சது. ஆஹா நல்லா
பார்ப்பேன் நான் வேலை. அப்போ அம்மாவுலையும் சேர்ந்து எனக்கு வேலை கொடுக்குறத வச்சு தான் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? டிஸ்கஸ்ஸு ஒழுங்காக நான் எனக்கு கொடுத்த வேலையை மட்டும் தான் பார்ப்பேன். காய்கறிலாம் நறுக்கி கொடுக்க முடியாது. ஏய், நீ இன்னும் போகலையா வேலை பார்க்க? போகணும்னு சொல்லி எவ்வளோ நேரம் ஆகுது? போய் ஒழுங்கா உன் வேலையை பாரு. பார்த்துட்டு வந்து ஒழுங்கா காய்கறி நறுக்கி கொடுக்குறேன். இல்லைன்னா கையை உடச்சி விட்ருவேன் பார்த்துக்கோ. காய்கறிலாம் நறுக்கி தர முடியாது. வேணா சொன்ன 2 வேலையும் பார்க்குறேன், அவ்வளோதான். போய் தொலைம்மா, என்னமோ ஒரு வேலையை பார்த்து தொலை. உங்ககிட்ட என்னால் பேசி சமாளிக்கவே முடியாது. என்னவா இருக்கும்? எதனால அம்மா சத்யாவை காலையில் திட்டியிருப்பாங்க? எனக்கு தெரிஞ்ச நான் திருப்பி கேட்பேன்னு வேற சொல்கிறாங்க. என்னவா இருக்கும்? ஏய், பாத்திரத்தை கழுவ சொன்னால் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. வேகமாக பாத்திரத்தை கழுவு. சமைக்கிறதுக்கெலாம் பாத்திரம் வேணும். ஆமாம், நீ காலிலேருந்து என்ன தான் வேலை பார்த்த? பாத்திரம் கழுவலை, நீ காலிலேருந்து வீடு கூட்டலை, ஒன்றுமே பண்ணலை. நீ காலிலேருந்து என்ன தான் இன்றைக்கி வேலை பார்த்த? எதுக்கு நீ இன்னைக்கு காலிலேருந்து இப்படி இருக்க? எப்போ இப்படிலாம் பண்ண மாட்டியே? ஒரு பாத்திரம் விழுந்தாலும் வேகமாக விளக்கிடுவேன். இன்றைக்கி இவ்வளோ பாத்திரம் சேர்ந்து போயிருக்கு, அது வரைக்கும் விளக்காமே வச்சுருக்க. ஏன் அப்படி இருக்க? ஓ, மூஞ்சியும் சரியில்லை. என்னாச்சு? ஐயையோ, இவ வேற இப்படி கேட்குறாளே, இவக்கிட்ட என்னத்தை சொல்லி சமாளிக்கிறது? பேசாமல் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிடுவோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் காலிலேருந்து ஒரு வேலையும் பார்க்கல. சரி, நீ பாத்திரத்தை வேகமாக கழுவு. இவளை ஒரு வேலை செய்ய சொன்னால் நம்மக்கிட்ட 100 கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பா. எப்பா, எப்படியோ ஒரு வழியை அவளை சொல்லி சமாளிச்சாச்சு. திருப்பி கேள்வி கேட்பா நினச்சேன். நல்ல வேலை, எதுவும் கேட்கல, அதோட நிப்பாட்டிட்டா. இவெல்லாம் திருப்பி கேள்வி கேட்டால் நானே என்ன அறியாமல் உண்மையை உளறிடுவேன். பெரியவ மாதிரி இல்லை, சின்னவ ரொம்ப தெளிவு. என்ன, நான் பாத்திரம் விளக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பாத்திரம் விளக்கிட்டுருக்கேன், அதை கூட கண்டுக்கலை. சீக்கிரம் விளக்குன்னு சொல்லிட்டு போகிறா. அப்போ என்னமோ இருக்குது, எப்படியாவது இதை கண்டுபிடிச்சே ஆகணும். இல்லைன்னா அம்மா இப்படியே தான் சுற்றுவா சோகமாக. இப்படியெல்லாம் என்னால் அம்மா பார்க்க முடியாதுப்பா. எதுவாக இருந்தாலும் அம்மாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். கொஞ்ச நேரம் ஆகும், என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்குவா. சத்யா, ஏன் அம்மா இவ்வளோ சோகமாக இருக்கா? எதுவாக இருந்தாலும் என்கிட்டயும் சொல்லு. எப்போதாலும் என்கிட்ட மட்டும் மறைச்சு வைக்கிறீங்க, என்னதான் விஷயம்? பைத்தியமே, உன்கிட்ட மறைக்கிறதுக்கு என்ன இருக்குது? அதெல்லாம் ஒரு விஷயமும் இல்லை. ஒன்றும் இல்லைன்னா அப்படியே சோகமாக இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் சோகமாக இருக்க மாட்டா. நீ என்னன்னு சொல்லு. நான் கிச்சனில் போய் பாத்திரம் வைக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி எட்டி பார்த்துட்டு தான் இருந்தேன். நீங்கள் 2 நேரம் நம்ம பேசிட்டு தான் இருந்தீங்க. என்கிட்ட இருந்து மட்டும் 2 நேரம் மறைக்கிறீங்க, என்ன விஷயம்னு சொல்லு. அது மட்டும் இல்லாமல் நான் பாத்திரம் விளக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பாத்திரம் போய் விளக்குனேன். அம்மா நீ என்ன விளக்கிட்டு இருக்க அப்படின்னு கூட எதுவும் கேட்கல. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? அவங்க ஏதோ ஒரு விஷயத்தில் சோகமாக இருக்காங்க, எதையுமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, அதனால தான் இப்படி இருக்காங்க. இன்னொன்று, நம்ம வரும்போது வீடு எப்படி இருந்துச்சு பார்த்தேல, குப்பையாக போட்டு வச்சு, வீடு கூட காலிலேருந்து கூட்டலை. அப்படிலாம் இருக்க ஆளே கிடையாதம்மா. என்ன விஷயம்னு என்கிட்ட சொல்லு கொடுங்க. எனக்கே தெரியாது. நான் வரும்போதே அவங்க சோகமாக தான் இருந்தாங்க. அதனால தான் என்னம்மான்னு கேட்டேன். எனக்கு உடம்பு முடியலை அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் சரி, அவங்க சொல்லும் போது நம்மளே எல்லா வேலையும் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி நான் வேலை பார்த்தேன். அதனால தான் உன்னையும் வேலை பார்க்க சொன்னேன். எனக்கு மித்தபடி ஒன்றும் தெரியாது. நீ போனதுக்கப்புறம் அவங்க நீ இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தா என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. மித்தபடி எதுவும் பேசலை. உனக்கு ஏதாச்சும் கேட்டுச்சா என்ன? இல்லை, எனக்கு எந்த விஷயமும் சரியாக கேட்கல. அந்த காய்கறி நறுக்க சொன்னது கேட்டுச்சு. அதுக்கு முன்னாடி ஏதோ அந்த சின்ன எருமைக்கு தெரிஞ்சானா என்னமோ கேட்டுச்சு. சரியாக எனக்கு எதுவும் கேட்கல. அதனால தான் கேட்டேன், என்னது எனக்கு தெரிஞ்சா அப்படின்னு சொல்கிறாங்கன்னு உன்ட்ட கேட்குறேன். அப்படி ஒரு விஷயமும் இல்லைன்னா எதுக்கு எனக்கு தெரிஞ்சா அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. அதனால தான் உன்ட்ட கேட்குறேன், என்ன விஷயம் தெரியலாம. ஐயோ, இந்த அம்மா வேற முன்னாடி பின்னாடி பார்க்காம என்னத்தனாலும் பேசி வச்சுறாங்க. இப்போ இவ வந்து என்கிட்ட கேள்வி கேட்குறா, என்னத்தை சொல்லி சமாளிக்கிறது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா வேலை பார்க்குறதுக்கு தான் பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த சின்ன எருமை வேலையே சொன்னால் பார்க்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி. மித்தபடி ஒன்றும் இல்லை, ஒரு சீரியஸான விஷயமும் இல்லை. சீரியஸான விஷயமா இருந்தால் தான் நாங்கள் உன்ட்டே சொல்லியிருப்போமே. என்னமோ போய் தொலை, எனக்கு பசிக்குது. வந்தலேருந்து இன்னும் சாப்பிட கூட இல்லை. இந்த அம்மா ஒரு டீ கூட போட்டு தர மாட்டேங்கிறா. இவ்வளோ நேரம் உண்மையை கறக்கிறேன்னு சொல்லிட்டு அவ்வளோ பாத்திரத்தை போட்டு விளக்கிட்டு வீடெல்லாம் தொடச்சி விட்ருக்கேன். நீ கடைசியில் நிறைய வேலை பார்ப்பேன்னு பார்த்தா நான் தான் 4 வேலை சொன்னதில் 3 வேலை பார்த்துருக்கேன். நீ நைஸாக போய் அந்த பாத்ரூம் மட்டும் கழுவிட்டு ஓடி வந்துட்டேன்னு. அதான் வேலை சொல்லும் போது பார்க்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது. பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு அப்புறமா உன்னை தள்ளி விட்டுட்டு நான் பாட்டுக்கு இருப்பேன். நீ தான் சொல்லும் போது பார்க்க மாட்டேன்ற, அப்புறம் நீயே எல்லா வேலையும் எழுதி போட்டு பார்க்குற. நீ தான் லூஸு.
அதானே, நீ சரியான ஆளுதான். அம்மாவோட நல்ல பேர் வாங்கிக்குவ, வேலையும் பார்க்க மாட்டேன். அதெல்லாம் ஒரு திறமைம்மா தங்கச்சி, திறமை. அதெல்லாம் உனக்கு வராது. ஆமாம் சத்யா, நான் ஸ்கூல் போகும்போது பார்த்தேன், ஒரு பையன் பைக்கில் வந்து உன் பக்கத்தில் நின்னானே பஸ் ஸ்டாண்டில். அந்த பையன் யார்? ஐயையோ, யார் கண்ணில் சிக்கக்கூடாதுன்னு நினச்சேனோ அவ கண்ணிலேயே கரெக்டாக சிக்கியிருக்கேன். அம்மா கூட பரவாயில்ல, மன்னிச்சு விட்ருவாங்க. இவங்கிட்ட சொன்னால் என் முடியவே ஆஞ்சு வச்சிருவாளே. இவட்ட என்னத்த சொல்கிறது? சரி, என்னத்தனாலும் சொல்லி சமாளிப்போம். எனக்கெல்லாம் தெரியாதுண்டே, சொல்லிட வேண்டியதான். எந்த பையன் லூசே? எனக்கெல்லாம் எந்த பையனும் தெரியாது. நான் மலர் வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். மலர் வரவும் பஸ் வந்தது, கிளம்பி போயிட்டோம், அவ்வளோதான். எந்த பையனும்லாம் எனக்கு தெரியாது. எனக்கெல்லாம் என் பக்கத்தில் வந்து யாராச்சும் நின்னா கூட யாருன்னு தெரியாது. ஒன்னே மாதிரியா ரோட்டை பராக் பார்த்துக்கிட்டே போகிறதுக்கு? ஆமாம் ஆமாம், இவங்களாம் ரோட்டையே பார்க்க மாட்டாங்க, கண்ணை மூடிக்கிட்டு தானே நடப்பாங்க. அந்த பக்கமாக தானே இருமா நானும் ஸ்கூலுக்கு போகிறேன். அப்போ தான் திரும்பி பார்க்கும்போது நீ நின்றுட்டு இருந்த. உன் பக்கத்தில் ஒரு பையன் பைக் ஓட்டிகிட்டு வந்து நின்னேன். அதனால தான் கேட்டேன், ஏதோ உனக்கு தெரிஞ்ச பையனோ இல்லை உன் காலேஜ் படிக்கிற பையனோன்னு நினச்சி கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. நீ அப்படி நினச்சி கேட்குறவளா இல்லை, எப்படி நினச்சி கேட்பேன்னு எனக்கு தெரியும். தெரிஞ்சால் பரவாயில்ல, வச்சுக்கோ, அது எனக்கு அவசியமே கிடையாது. சத்தியம் தாங்க, 2 நேரம் காஃபியை பிடிங்க, நான் போய் என் காஃபி எடுத்துகிட்டு வரேன். ஏமா, உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? எவ்வளோ வேலை பார்த்து கொடுத்துருக்கோம், வெறும் காஃபியை மட்டும் தூக்கிட்டு வரேன். ஏதாச்சும் மிக்சரு முறுக்கு ஏதாச்சும் எடுத்துகிட்டு வாமா, போமா. இரு, 2 கை தானே இருக்கு, காஃபியை கொடுத்துட்டு ஏதாச்சும் எடுத்துகிட்டு வரேன். இதை வாங்கு, கை சுடுது. சரி சரி, போய் எடுத்துகிட்டு வா, போ. சரி, காஃபியை குடிச்சிட்டு கொஞ்ச நேரத்தில் வந்து சாப்பிடுங்க. காலையில் 2 நேரம் சீக்கிரமாக எந்திரிக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. காலைல முருகன் கோயிலுக்கு வேறு போகணும், தைப்பூசம். சரிம்மா சரிம்மா, அதெல்லாம் எனக்கு தெரியும். நான்லாம் சீக்கிரம் எந்திரிச்சிடுவேன். இந்த காஃபியை குடிச்சிட்டு காலையில் என்ன ட்ரெஸ்ஸு போடுறது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் காலைல எழுந்துச்சி இதை காணா அதை காணான்னு தேடுனா நான்லாம் எடுத்து தர மாட்டேன் சொல்லிட்டேன். காஃபியை கொண்டு போய் பெட்ரூமில் வச்சுட்டு கூட போய் தேடுங்க. ஆறவும் எடுத்து குடிச்சுக்கோங்க. சீக்கிரம் போய் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோ, போ. இல்லை நாங்கள் இங்கே உட்காந்து காஃபியை குடிச்சிட்டு அப்புறம் போய் பொறுமையாக தேடி எடுத்து வச்சுக்கிறோம். என்னமோ பண்ணுங்க, என் ஆளை விட்டால் சரி. எனக்கு முதுகெல்லாம் வலிக்குது, நான் போய் படுக்க போகிறேன். அப்பாடி, காய்கறிலாம் நறுக்கி கொடுக்கணும்னு சொல்லவும் நான் கூட பெருசாக நம்ம நைட்டு சமைக்க போகிறான்னு பார்த்தா உப்புமாவை கிண்டி வச்சுட்டு அந்த உப்புமா கிண்டினதுக்கு இவளுக்கு முதுகெல்லாம் வலிக்குதான். ஏதோ ஒன்று சமைச்சிருக்கேல, உங்களை பட்டினியாக போடாமல் போய் ஒழுங்காக சாப்பிடுப்போ. நாளைக்கு தைப்பூசத்துக்கு போகிறதுக்கு நான் சூப்பர் ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்கேன் தெரியுமா, ஜாலியில். ஆமாம், ஜாலியாக தான் இருக்குது. நாளைக்கு போயிட்டு நிறைய பொம்மை வாங்கிட்டு வரணும் அங்கே போட்டிருக்க பொம்மை கடையிலேருந்து. நீ என்ன பண்ணித்தல, நான் என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடிச்சு அவளும் வரலான்னு கேட்கணும். காலையில் ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் 2 நேரம் மேட்சாக போட்டு வருவோம் தெரியுமா. நீயே ஒரு லூஸு, ஓ ஃப்ரெண்டு அதை விட லூஸாக தான் இருக்கும். என்ன பண்ணுப்போ. இங்கே பாரு, என் ஃப்ரெண்டை பற்றி பேசுகிறதெல்லாம் வச்சுக்காத. என் ஃப்ரெண்டெல்லாம் ரொம்ப நல்ல பொண்ணு தெரியுமா. சரி, உன் ஃப்ரெண்டு ரொம்ப நல்லவதா, நம்புறேன், போ. மூஞ்சியை பாரு, இவெல்லாம் வந்து எனக்கு தங்கச்சி அப்புறம் தொலைஞ்சிட்டான். ரொம்பவும் தான் பண்ணுவா. ஹலோ, டே மச்சான். சொல்கிறா. டே, அது ஒன்றும் இல்லை, நாளைக்கு எங்கள் அம்மா முருகன் கோயிலுக்கு போகலான்னு கூப்பிட்றாங்க. நீயும் வரியா? எனக்கு போகவே விருப்பம் இல்லை, அவங்க கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க, அதனால போகலான்னு பார்க்குறேன். நீயும் வரியா? சரிடா, நானும் வர்றேன். எத்தனை மணிக்கு? அதெல்லாம் தெரிலடா, காலைல என்னன்னு உனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன். வர்றதுக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டுட்டும் போக மாட்டேங்கிறாங்க, வான்னு இம்சம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் போகலான்னு பார்க்குறேன். நீ வந்தால் ஏதோ கொஞ்சம் இதாக இருக்கும், அவங்களோட போனால் நான் பாட்டுக்கு ஒரு ஓரத்தில் உட்காந்துருக்கணும். அதனால தான் உன்னையும் கூப்பிட்டேன். சரிடா ராகுல், நானும் வந்துடுறேன், சேர்ந்து நம்ம போயிட்டு வருவோம். எங்கள் வீட்லையும் நீ திருந்தவே மாட்டேங்கிற. நாளைக்கு நல்ல நாள், ஏதாச்சும் கோயிலுக்கு போயிட்டு வந்தான்னு சொல்லி திட்டிகிட்டு இருந்தாங்க. அதனால் நானும் வரேன், சேர்ந்து போயிட்டு வருவோம். கோயிலுக்கு வந்தால் மட்டும் நீ திருந்திடுவியா என்ன? யாருக்கு தெரியும், அவங்களுக்கு அப்படி ஒரு நம்பிக்கை. சரி, நாளைக்கு பார்க்கலாம். சரிடா, நானும் ஃபோனை வைக்கிறேன். அப்பாடி, எப்படியோ ஒரு வழியாக குமாரும் வரேன்னு சொல்லிட்டான். தனியாலாம் அங்கே போயிட்டு வர முடியாது. சரி, நாளைக்கு நடக்கிறத நாளைக்கு பார்ப்போம். இப்போ போய் சாம்படுத்து தூங்க வேண்டியதுதான். இவ்வளோ நேரம் காலேஜ்லேருந்து வந்ததுலேருந்து டார்ச்சர் பண்ணிட்டாங்க, கோயில் போவோன்னு. ஒரு வழியாக நமக்கு ஒரு துணையை தேடிட்டோம், இவங்க கூட சேர்ந்து போயிட்டு வந்துடலாம். இல்லைன்னா நான் மட்டும் அங்கே போய் தனியாக உட்காந்துட்ருக்கணும், இவங்கெல்லாம் சாமி கும்பிட்றத பார்த்துக்கிட்டு. நல்ல வேலை.